அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பொது தமிழில் 5வது தேர்வுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்கலாம். நம்ம போன தேர்வில் என்னென்ன கேள்வி கேட்டிருந்தோமோ அதுக்கான ஆன்சர் பார்த்துருவோமா? போன தேர்வு என்ன கேட்டிருந்தோம், நமக்கு கமுகு அப்படின்னா என்ன பொருள்னு கேட்டிருந்தோம். கமுகு அப்படின்னா நமக்கு பாக்கு குறிக்கக்கூடியதுங்க, பாக்கு. அதோட இலைப்பேர் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நம்ம கூந்தல்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருந்தோம், தமிழன் என்னும் சொல். தமிழன் அப்படின்றது வந்து நம்ம எதில் இடம்பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பரோட தேவாரத்தில் இடம்பெறக்கூடியது. ஓகேவா? அடுத்ததாக திங்கள் ஞாயிறு மலை என்னும் வரிசையில் இயற்கையை போற்றும் நூல்னு கேட்டிருந்தோம். இந்த வரிசையில் இயற்கையை போற்றுவதாக அமைந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிலப்பதிகாரம். அதை இயற்றினது வந்து நமக்கு இளங்கோவடிகள். ஓகேவா? அடுத்ததாக எர்னஸ்ட் ஹெமிங்வே கிழவனும் கடலும். இந்த நூலுக்கு வந்துட்டு எப்போ நோபல் பிரைஸ் கொடுத்துருந்தாங்கன்னு கேட்டிருந்தோமா? அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1954. சென்சார் என்பதன் தமிழ் சொல் கேட்டிருந்தோம். சென்சார் அப்படின்னா நிறைய பேர் நிறைய சொல்லியிருந்தீங்க. அதுக்கு கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நுண் உணரிகள் என்பது சரியான ஆன்சருங்க. ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தேர்வுக்கான உங்களுக்கான கேள்வி என்னென்னு சொல்லிடுறேன். இதில் வந்து நீங்கள் 6 கேள்விக்கு ஆன்சர் சொல்ல போகிறீங்க. முதலாவதாக வந்து மூவர் உலா இந்த நூல் யார் எழுதுனது? இரண்டாவதாக வந்து மங்கையர்க்கரசியின் காதல் என்பது யாருடைய படைப்பு? மூணாவதாக தமிழ் நாடகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்கிறோம்? அடுத்ததாக இமயம் எங்கள் காலடியில் என்பது யாருடைய நூல்? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாவலர் மணி எனும் பட்டம் கொண்டவர் யார்? அன்பின் வலியது உயிர்நிலை. அன்பின் வலியது உயிர்நிலை இந்த வரியை வந்து எந்த நூல் சொல்லுது? இந்த 6 கேள்வி நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த 5வது தேர்வுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோக்குள்ளே போயிடுவோம். அந்த தேர்வுக்கு அது சொல்கிறதுக்கு மட்டும் ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று. இப்போ நம்ம தமிழ் வந்து டெய்லி டெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம இதில் ஜிகே படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம குரூப்பில். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கொஞ்சம் ஷெடியூல் லைட்டாக கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாங்க. என்ன பண்ணலான்னா தமிழ் இது இப்போ நீங்கள் படிக்கிற மாதிரியே படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷெடியூல் இதே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா வந்து டெஸ்ட்டு மட்டும் நமக்கு புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாளைக்கு பிளான் பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டெய்லி டெஸ்ட் நீங்கள் அந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் எப்படி படிப்பீங்களோ அதே தான். அதில் எதுவும் அந்த பிளானில் எதுவும் மாற்றம் கிடையாதுங்க. இந்த வாரம் நீங்கள் 6வது ஃபுல்லாக முடிச்சிருக்கீங்களா, அடுத்த வாரம் நீங்கள் 7வது ஃபுல்லாக முடிப்பீங்க. அதில் எதுவும் மாற்றமும் கிடையாது. என்ன ஒன்றுனா நீங்கள் அந்த 3 நாள் படிப்பீங்க. எப்படின்னா நீங்கள் திங்கள் செவ்வாய் புதன் அந்த 3 நாள் படிப்பீங்க. 3 நாள்னாக்க உங்களுக்கு சாரிங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து கணக்கு எடுத்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் படிக்கிறீங்க. ஓகேவா? ஞாயிறு திங்கள் செவ்வாய் 3 நாள் படிக்கிறீங்க. புதன்கிழமை டெஸ்ட் இருக்குங்க. அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து ரெண்டு ஜிகே டாபிக் எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கேன் வாரத்துக்கு. ஓகேவா? 2 ஜிகே டாபிக்கு. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் படிப்பீங்க ஒரு ஜிகே. அடுத்து இன்னொரு ஜிகே வந்துட்டு உங்களுக்கு வியாழக்கிழமை வந்து சனிக்கிழமை வரைக்கும் படிப்பீங்க. இப்போ நீங்கள் 2 இதுலையுமே பார்த்தீங்கன்னா 2 ஜிகே டாபிக் ஒரு வாரத்துக்கு முடிப்பீங்க. அது எதில் வேணால் கொடுப்பேன். நான் வந்து இம்பார்ட்டன்ட் லெசன் மட்டும் எடுத்துகிட்டு வந்து தரேன். நீங்கள் அதை மட்டும் ரிப்பீட் பண்ணுங்கள் போதும். எனக்கு வந்துட்டு நம்ம ஒரே விஷயந்தாங்க, நம்ம வேலையை நோக்கி போகிறோம் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு என்ன மார்க்கோ அது மட்டும் இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா வந்து அங்கங்கே இப்போ தேடி படித்து ஒன்றுமே தேவையில்லைங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு நான் கொடுக்கக்கூடிய அந்த ஜிகே டாப்பிக்கை நீங்கள் பாருங்கள் போதும். ரொம்ப முக்கியமான ஜிகே டாபிக் தான் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகேவா? நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றப்பட்டுக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வாரத்துக்கு வாரம் அப்டேட் பண்ணிடுறேன். நான் வந்து ஜிகே டாபிக் 1 and 2 மட்டும் நான் ஷெடியூலில் மாற்றி கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த வாரத்துக்கு என்ன டாபிக் படிக்கணும், எங்கே படிக்கணும், அதுக்கான பிடிஎஃப் சோர்ஸு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாங்கள் டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்றேன். நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? தமிழ் எந்த பிளானும் இல்லைங்க. நம்ம வாரத்துக்கு 2 டெஸ்ட்டாக மாற்றிக்கலாம். மேக்ஸ் கம்பைன் பண்ணிக்கலாம், ஜிகே கம்பைன் பண்ணிக்கலாம். ஆக மொத்தமாக வந்து ஒரு 150 கேள்விக்கு பிளான் பண்ணலாம். வாரத்துக்கு 2 டெஸ்ட் எழுதலாம் அந்த மாதிரி. ஓகேவா? கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் தெரிவிங்க. சரி, ஓகே. இந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோக்குள்ளே போயிடலாம். உலகில் அதிக மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட விவிலியத்திற்கு அடுத்தபடியாக 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல். அதாவது இதில் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா நமக்கு 107 மொழிகளில் எந்த நூல் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க இதை தான் நான் கேட்டிருக்கிறேன். இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் மேலே ஒரு லைன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறேன். உலகிலேயே இப்போ நம்ம உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூல் வந்து அதிக மொழிகளை வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னா விவிலியம்னு என்னங்க, நமக்கு பைபிள். ஓகேவா? இந்த பைபிள் தான் வந்துட்டு உலகிலே வந்து அதிக மொழிகளில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். இது நம்ம கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயரில். ஓகேவா? அதனால் அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேவா? இப்போது நமக்கு இதுக்கான ஆன்சர் எதுங்க நமக்கு அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் திருக்குறள் தான் போடணும். ஏன்னா திருக்குறள் வந்து நமக்கு 107 மொழிகளில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. 2வது கேள்வி, நல்வழி எனும் நூலை இயற்றிய ஆசிரியரின் மற்றொரு நூலை காண்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நல்வழி அப்படின்ற நூல் யாருதுன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் இன்னொரு நூலை சொல்ல முடியும். நல்வழின்றது நமக்கு யாருதுங்க, நமக்கு ஔவையாரோடது. ஓகேவா? ஔவையாரோடது நமக்கு 40 பாடல்கள் இருக்குது. ஓகேவா? 40 + 1 ஒரு கடவுள் வாழ்த்து ஒரு 40 பாட்டு. ஓகே. இந்த நல்வழின்ற நூலை ஔவையார் எழுதியிருக்கிறாரு. இப்போ கீழே கொடுத்துங்கிறதுல எதுங்க ஔவையாரோட நூல்?
கீழே பாருங்கள் நமக்கு கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி, நல்வழி, மூதுரை இது 4மே நமக்கு ஔவையாரோடது. ஓகேவா? அப்போது ஆப்ஷன் டின்றது சரி. ஓகேவா? அடுத்து 3வது கேள்வி, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே என பாடிய கவிஞர் யாருன்னா நமக்கு யாருங்க? நமக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் தான் வந்துட்டு ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நாம் ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதேன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஓகேவா? அதனால் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஏன் படித்தங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்கக்கூடாது. ஓகேவா? ஏட்டில் படித்ததோடு இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தங்க? நம்ம அதை செயல்பாட்டிலையும் கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. ஓகே, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து 4வது கேள்வி, போர் என்றால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, கெடாத அறப்போர். போர் என்றால் இங்கே கொஞ்சம் கம்மாலாம் கொடுக்கலைங்க, அதனால் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி தெரியும். நான் சொல்கிறேன் பாருங்கள். போர் என்றால் இந்த இடத்துல நிறுத்திக்கோங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, கெடாத அறப்போர் என்பது யாருடைய படைப்பில் இடம்பெறும் வரிகள், இப்படி பார்க்கணுங்க. ஓகேவா? அந்த இடத்துல எனக்கு கம்மா கொடுக்கல, அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கும் படிக்கும்போது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காந்தியோட கடிதத்தில் வரக்கூடிய ஒரு லைனுங்க. ஓகேவா? காந்தியோடது. ஓகேவா? அடுத்த கேள்வி, சரியான வைப்பு முறை பொருந்திய ஒன்றுன்னு கேட்டிருக்காங்களா? என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு பெண்களின் 7 பருவம். இது எந்த நூலில் நமக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உலா அப்படின்ற ஒரு சிற்றிலக்கியத்தில் வருங்க. ஓகேவா? உலா அப்படின்னா என்னென்னா, தலைவன் வந்து ஊர்வலம் வரும்போது 7 பருவத்து மகளிர் வந்து அவன் மேலே வந்து காதல் கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடக்கூடியது தான் உலா இலக்கியம்னு சொல்லுவாங்க. நமக்கு பெண்களோட பருவம் மொத்தமாக 7 சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த 7மே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி வரும்னு பாருங்கள். முதலாவதாக நமக்கு பேதைன்னு ஆரம்பிக்குங்க. பேதை, அடுத்ததாக பெதும்பை, மங்கைக்கு அப்புறமா மடந்தைக்கு அப்புறமா அறிவை தெரிவை, கடைசியாக வரக்கூடியது பேரிளம்பெண். இதுதாங்க அந்த 7 பருவம். ஓகேவா? 7 பருவம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு எப்படி வரும்? பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண்ணு முடியுங்க. இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஞாபகம் வருதான்னு மட்டும் பாருங்கள். நமக்கு உலா இலக்கியத்தில் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட வயசுகள் கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த பருவத்துக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு சொல்லிட்டு. அது சொல்கிறேன், ஞாபகம் வைக்க முடியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 5 வயசில் ஆரம்பிங்க. ஓகேவா? இப்போ வந்து பிள்ளைங்கள நமக்கு 5 வயசில் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துருவாங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 வயசில் ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 கூட்டணும். 5 கூட ஒரு 3 கூட்டி அடுத்ததுக்கு போடுங்க. எவ்வளோ வரும்? நமக்கு 8ன்னு வருமா? 8க்கு அப்புறமா இங்கே பாருங்கள் 3 கூட்டினீங்களா? அடுத்து என்ன பண்ணணும்னா 4 கூட்டணும். 4 கூட்டினா நமக்கு என்ன வரும்? மங்கைக்கு வந்து நமக்கு எவ்வளோங்க? 12ன்னு வரும். ஓகேவா? மங்கைக்கு 12. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நீங்கள் மடந்தைக்கு போடணும். அது எப்படி போடணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ப்ரீவியஸில் நீங்கள் எப்படிங்க கூட்டியிருக்கீங்க? 3ன்னு கூட்டிருக்கீங்க, 4ன்னு கூட்டிருக்கீங்க. நீங்கள் அடுத்து கூட்ட வேண்டியது என்னென்னா இந்த 3லேருந்து 1 மைனஸ் பண்ணி கூட்டணும், 4 கூட 2 ப்ளஸ் பண்ணி கூட்டணும். ஓகேவா? 1 மைனஸ் பண்ணணும், 2 ப்ளஸ் பண்ணுங்கள். 1 கம்மியாகிறதுனால அடுத்ததில் 2 சேர்த்திக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு எதுக்கு போடணும்? மங்கைக்கு போட போகிறோம். ஓகேவா? மங்கைக்கு என்ன பண்ண போகிறோம்? இங்கே ப்ரீவியஸில் இருக்கிறது கூட நமக்கு 3லேருந்து 1 கழிச்சு கூட்ட போகிறோம். எவ்வளோ? 2 கூட்டணுமா? அப்போ 2 கூட நமக்கு என்ன வரும்? மடந்தைக்கு 14ன்னு வரும். ஓகேவா? இப்போ அடுத்தது அறிவைக்கு நம்ம எப்படி போட போகிறோம்னா இந்த ப்ரீவியஸ் கூட 4 கூட 2 ப்ளஸ் பண்ணி கூட்டுறோம். அப்போ 2மே ப்ளஸ் பண்ணி எவ்வளோ வரும்? நமக்கு 6ன்னு வருமா? அந்த 6 இடத்துல வந்து 14 கூட போட்டுருங்க. அப்போ எவ்வளோ வரும்? நமக்கு 20ன்னு கிடைக்குமா? அப்போ இவங்களுக்கு 20 வயசுலேருந்து ஆரம்பிக்குது இந்த பருவம். ஓகேவா? இப்போ அடுத்து வர 2த்துக்குமே வந்து நம்ம 6 தாங்க கூட்ட போகிறோம். இது கூட அறிவைக்கும் சரி, இங்கே பேரிளம்பெண்ணுக்கும் சரி, இது 6 தான் கூட்ட போகிறோம். இப்போ 20 கூட 6 கூட என்னங்க? நமக்கு 26. இந்த 26 கூட 6 கூட என்னங்க? நமக்கு 32. நமக்கு பருவம் வந்து எந்த வயசு வரைக்கும் பாடுவாங்க அப்படின்னா நமக்கு 32லேருந்து கடைசியாக முடியக்கூடியது 40 வயசில் முடியுங்க. நீங்கள் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆரம்பிக்கிறது எதில் ஆரம்பிச்சது? நமக்கு 5 வயசில் ஆரம்பிக்குது. 40 வயசு வரைக்கும் அந்த உலா வரக்கூடிய அந்த மன்னன் மேலே காதல் கொள்வாங்க அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. ஓகேவா? முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து நான் ஸ்டார்டிங் மட்டும் கொடுத்துருக்குறேன். அப்போ எது வரைக்கும்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேதை அப்படின்றது நமக்கு 5லேருந்து 7 வரைக்கும் இருக்குங்க. பெதும்பை அப்படின்றது 8லேருந்து 11 வரைக்கும் இருக்குங்க. மங்கை அப்படின்றது நமக்கு 12லேருந்து 13 வரைக்கும் இருக்குங்க. மடந்தை அப்படின்றது நமக்கு 14லேருந்து எது வரைக்குங்க? 19 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அதுவே பாருங்கள், அறிவை அப்படின்றது நமக்கு எதில் வரும்? அறிவைன்றது 20லேருந்து 25 வரைக்கும். அதுக்கப்புறமா கீழே எதுங்க? தெரிவை தானே. தெரிவை வந்து நமக்கு 26லேருந்து எது வரைக்கும் போகுது? நமக்கு 31 வரைக்கும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வரக்கூடியது பேரிளம்பெண் வந்து 32லேருந்து நமக்கு 40 வயசு வரைக்கும் வருவாங்க. ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. போதுமா? இப்போ நமக்கு ஆர்டர் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த ஆர்டர் மட்டும் நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தகவல் கொடுத்ததுனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ பாருங்கள், நான் அதை கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு என்ன வரிசை தானே கேட்டிருக்கிறாங்க. இப்போ கொடுத்துங்கிற ஆப்ஷனில் நமக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள்.
நமக்கு ஆரம்பிக்கிறது வந்து எதுலங்க ஆரம்பிக்கணும், பேதை பெதும்பைன்னு ஆரம்பிக்கணும். கரெக்டுங்களா? இங்கே முதல்ல நமக்கு பேதை தாங்க வரணும். இப்போ நமக்கு பேதைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பேதை தான் இருக்குது. அப்போ அதில் நம்ம பண்ண முடியாது. பேதைக்கு அப்புறமா நமக்கு எதுங்க ஆரம்பிக்கணும், பெதும்பை ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே ஒன்று பெதும்பைன்னு வருது, 3வது ஆப்ஷனில் ஒன்று பெதும்பைன்னு வருது. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா மங்கைன்னு தாங்க வரணும், மடந்தே வரக்கூடாது. நமக்கு மங்கைன்றது 3வது ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ நமக்கு 3வது ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? பேதை பெதும்பை மங்கை மடந்தைன்றது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர்னு கொடுத்துருக்காங்களா. நமக்கு யார் கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யாருங்க, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் தான் வந்துட்டு நமக்கு திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். அடுத்தது 7வது கேள்வி, கல்வி கண் திறந்தவர் என காமராசரை பாராட்டியவர் யாருன்னு நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு தந்தை பெரியார். ஓகேவா? அவர் தான் வந்து பாராட்டியிருப்பார். அடுத்து 8வது கேள்வி, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த பிரிவில் தமிழ் நூல்கள் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்களா. நமக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக வந்து நமக்கு ஒரு தரைதளம் இருக்கும், 8 தளம் இருக்குங்க. மொத்தமாக வந்து 9 தளம் அதில் இருக்கும். இது வந்து நமக்கு 2010 ஆரம்பித்த ஒரு நூலகமாக இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2009 நடுவண் அரசு அவருக்கு வந்து 5 ரூபா காயின் விட்டுருப்பாங்க. அடுத்த வருஷம் தமிழக அரசு நூலகம் கட்டியிருப்பாங்க. 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த தளத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். தரைத்தளம் அப்படின்னா நமக்கு சொந்த நூலும் பிரெய்லி நூலும். முதல் தளம் அப்படின்னா குழந்தைகளுக்கு. ஓகேவா? 2ஆம் தளம்ன்றது நமக்கு தமிழ் நூல்கள். அப்போ இதுதாங்க சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்ப்போமா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மெல்லினத்திற்கான இணை எழுத்து வராத சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. இப்போது நமக்கு மெல்லினம்னா எத்தனைங்க இருக்குது, 6 இருக்கா. என்னென்னா நமக்கு ஞெங்கென்ன நமன, இதாங்க நமக்கு மெல்லினம். ஓகேவா? இதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த 6மே எப்படின்னா இது எடுத்துக்கோங்க, வல்லினம் எடுத்துக்கோங்க. என்ன வரும், கசட தபர. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படிங்க வரும், இப்போ ஞா வந்துச்சுன்னா அதுக்கு காதாங்க இணை எழுத்து, அடுத்தது ஞா வந்துச்சுன்னா அதுக்கு சாதாங்க இணை எழுத்து. அந்த மாதிரி தாங்க பார்க்கணும். இப்போ பாருங்கள் நமக்கு என்னங்க வந்திருக்கு, இதில் பாருங்கள் மஞ்சள், இஞ்சி வந்தால் சா வந்திருக்கா. அடுத்து பாருங்கள் இங்கே இம்மு வந்தால் இப்போ வந்திருக்கா. இம்முக்கு அப்புறம் இம்முக்கு நமக்கு இணை எழுத்து இப்பு. அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, இந்து வந்தால் இத்து வரணும், இந்து வந்தால் இத்து, எல்லாம் அந்த தா வரிசை எது வேணால் வரலாம். இப்போ அடுத்தது பாருங்கள் நமக்கு 3 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா அடுத்து என்னங்க வரணும், இணை எழுத்து நமக்கு டா வரணும். டா வந்து அது இணை எழுத்து. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீ வந்திருக்கு. அப்போ இது இணை எழுத்து கிடையாதுங்க. ஓகேவா? அப்போ இதுதான் நமக்கு தவறான ஆன்சர். கண்ணில் என்பது சரியானது, அதுதான் தவறான ஆன்சர். ஓகேவா? சாரிங்க, சரியான ஆன்சர் தான். ஏன்னா தவறான ஆன்சர் நான் சொல்லக்கூடாது இல்லையா. ஏன்னா நமக்கு ஆப்ஷன் படி அது இணை எழுத்து வராததில் தவறான ஆன்சரு. நமக்கு கேட்ட கேள்விக்கு அதான் கரெக்டான ஆன்சர். நான் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். 10வது கேள்வி என்ன கொடுத்துருக்குறாங்க, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அப்படின்னா ஆற்றவும் அப்படின்னா தெளிவாக கற்றவங்கன்னு அர்த்தங்க. ஓகேவா? இந்த வரிகள் எதில் வருதுன்னு நமக்கு பார்த்தீங்கன்னா பழமொழி 400 வரக்கூடிய ஒரு லைன். ஓகேவா? அடுத்ததாக 11வது கேள்வி, தேசிய இளைஞர் தினம். இது வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானதாக நீங்கள் பார்க்கணும். ஜனவரி 12 நமக்கு விவேகானந்தரோட பிறந்தநாளுங்க. விவேகானந்தரோட பிறந்தநாள். இவரோட பிறந்தநாள் தான் வந்து நம்ம தேசிய இளைஞர் நாள்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். இதில் நவம்பர் 14 வந்து நேருவோடது. இதை வந்து நம்ம குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம். அக்டோபர் 15 வந்து நமக்கு அப்துல் கலாம் ஓடுதுங்க. அப்துல் கலாம் மாணவர்கள் தினமாக கொண்டாடுறாங்க. ஜூலை 15ன்றது காமராசரோடது. நமக்கு கல்வி கண் திறந்த தினம்னு சொல்லலாம், இல்லைனா கல்வி வளர்ச்சி நாள்னு சொல்லலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஓகேவா? ரெண்டுமே எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே முக்கியமானது. ஓகே, அடுத்தது 12வது கேள்வி, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. நமக்கு மதிய உணவு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினது யாருன்னா நமக்கு காமராசர். ஓகேவா? இவர் எடுத்துன்னு வந்தது சத்துணவு திட்டமாக மாற்றினது தான் வந்து நமக்கு எம்ஜிஆர். ரெண்டுமே தெரிஞ்சுக்கணுங்க. ஓகேவா? அடுத்து 13வது கேள்வி, மின் இதழ்கள் என்பதை ஆங்கில சொல் கேட்டிருக்காங்க. நமக்கு மின் இதழ்கள் அப்படின்னா நமக்கு மேகசின் என்பது சரியான ஆன்சருங்க. அதுவே பார்த்திங்கன்னா மின் அஞ்சல் வந்து இமெயிலு. நமக்கு மின் புத்தகம் அப்படின்னா புக்கு. மின் நூலகம் அப்படின்னா நமக்கு லைப்ரரி. ஓகேவா? எல்லாமே முக்கியங்க. அடுத்ததாக கைத்தூரில் பிறந்தவர்னு கேட்டிருக்காங்களா. நமக்கு கைத்தூரில் பிறந்தவர் யாருன்னா பெருவாயின் முள்ளியார். இவர் யாருங்க, இவர் என்ன நூல் எழுதியிருக்காருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவர் என்ன நூல் எழுதியிருக்காரு அதை கமெண்ட் பண்ணுங்கள். பெருவாயின் முள்ளியார் மிக முக்கியமானதாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்ததா 15வது கேள்வி, முத்தமிழுக்கு உரிய நாடு. முத்தமிழ்னாலே ஒரே ஒரு நாடு தாங்க நமக்கு. எப்போ சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவங்க யாருங்க, நமக்கு பாண்டியர்கள். அப்போ இவங்க தாங்க முத்தமிழுக்கு உரிய நாடு. ஓகேவா? அடுத்ததா 16வது கேள்வி, மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் போகி பண்டிகை பழங்காலத்தில் எவ்வாறு கொண்டாடப்பட்டது.
இப்போ நம்ம வந்து போகி அப்படின்றது பொங்கலுக்கு முன்னாடி கொண்டு செலிப்ரேட் பண்ணுறதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் மழை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கடவுளை வந்து இது பண்ணுறாங்க, வணங்கி வழிபட்டு ஒரு விழாவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது என்ன பேரில் செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு இந்திர விழாவாக செலிப்ரேட் பண்ணாங்க. இந்திர விழான்றது நமக்கு 28 நாட்கள் நடைபெறுங்க. 28 நாட்களில் நடைபெறும். ஓகேவா, மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது 17வது கேள்வி, அறுவடை திருநாள் மகர சங்கராந்தி எனும் பெயரில் கொண்டாடப்படாத மாநிலம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன டேட்டா பாருங்கள். எப்படின்னா நமக்கு ஒரு பேர் எழுதிக்கோங்க, இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. குமார் அது கூட ஒரு புள்ளி வச்சு ஜி சேர்த்திக்கோங்க. ஓகேவா, குமார் ஜி. இப்போது ஒரு விஷயங்க, நமக்கு அறுவடை திருநாள் பஞ்சாப்னு கேட்டால் லோரி, அதில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ கடைசி 2 எடுத்துக்கோங்க. இந்த கடைசி 2 வந்து உத்தராயன்றது நமக்கு எங்கே வருங்க, நமக்கு ராஜஸ்தானும் குஜராத்தும். இங்கே முதல்ல இருக்கிறது எல்லாமே மகர சங்கராந்தி. இது என்னங்க, நமக்கு கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஆந்திரா, இதெல்லாமே நமக்கு மகர சங்கராந்தி. இப்போ பாருங்கள், நமக்கு குஜராத்துன்றது நமக்கு உத்தராயன்ற பேரில் கொண்டாடுறாங்க. இங்கே என்னங்க இருக்குது, அதாங்க பொருந்தாதது நமக்கு. ஓகேவா, அடுத்ததா 18வது கேள்வி, மற்போரில் சிறந்தவன் யாருங்க, நமக்கு மாமல்லன் என அழைக்கப்படக்கூடிய நரசிம்மவர்மன். இவர் தான் வந்து மற்போரில் சிறந்தவர். அடுத்ததா 19வது கேள்வி, சரியான ஒன்றை தேர்ந்தெடு. இலை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இந்த இலை அப்படின்னா நமக்கு நூல் இலையை குறிக்கக்கூடியதுங்க, நூல் இலை. ஓகேவா, மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். இங்கே இருக்கிறது வந்து நமக்கு செடியில் வரக்கூடியதுங்க, செடியில் வரக்கூடிய இந்த இலை சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இலை, அதாவது மெலிந்து போதல் அப்படின்னா இந்த இலையை குறிக்கக்கூடியது. ஓகேவா, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அடுத்தது 20வது கேள்வி, யாரிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும் அப்படின்னா தளராத ஊக்கமுடையவர்களிடம். ஓகேவா, தளராத ஊக்கமுடையவர்களிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும். ஓகேவா, அடுத்தது 21வது, ஊக்கமது கைவிடியல். இந்த வரிகள் எந்த நூல் இடம்பெறுது அப்படின்னா நமக்கு ஊக்கமது கைவிடியல் என்றது ஆத்திச்சூடியை ஔவையார் இயற்றிய ஆத்திச்சூடியில் இடம்பெறக்கூடியதுங்க. ஓகேவா, இதில் நமக்கு இந்த மூதுரை, நல்வெளி, ஆத்திச்சூடி எல்லாமே வந்து நமக்கு ஔவையாரோடது, எல்லாமே தெரிஞ்சிருக்கணுங்க. ஓகேவா, ஔவையாரோடது. அடுத்தது 22வது கேள்வி, சமர் என்பதன் பொருள் கேட்டிருக்காங்களா. நமக்கு சமர் அப்படின்னா போரை குறிக்கக்கூடியதுங்க. சமர்னா போர் புரிதல்ன்ற மாதிரி அர்த்தம் வரும். ஓகேவா, அடுத்ததா 23வது கேள்வி, நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை வந்து தொகுத்தது யாருன்னா நமக்கு சக்திவேல். இவர் தான் வந்து நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படின்ற நூலை வந்து தொகுத்திருக்கிறார். அடுத்தது 24வது கேள்வி, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். இந்த வரிகள் வந்து நமக்கு எதில் இடம்பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பொன் கரி அப்படின்னா என்னென்னா, இந்த கரி அப்படின்னா மிளகை குறிக்கக்கூடியதுங்க. கரினா மிளகை குறிக்கக்கூடியது. இப்போது தங்கத்தை கொடுத்துட்டு மிளகை வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு நமக்கு எந்த நூல் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அகநானூறு. ஓகேவா, அடுத்ததா 25வது கேள்வி, அரேபியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவைன்னு கேட்டிருக்காங்களா. நமக்கு அரேபியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குதிரை. ஓகேவா, குதிரை மட்டும் தான் நமக்கு அரேபியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. மீதி இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கற்பூரம், கண்ணாடி, பட்டு இதெல்லாமே வந்து நமக்கு சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. இது வந்து நமக்கு எந்த நூலில் இடம்பெறுதுன்னு கேட்டிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பட்டினப்பாளையில் வரக்கூடியதுங்க. ஓகேவா, பட்டினப்பாளை புகார் நகரத்தோட அந்த ஏற்றுமதி இறக்குமதி குறித்து சொல்லக்கூடிய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மிக முக்கியமானதாக பார்க்கலாங்க, பட்டினப்பாளை. ஓகேவா, அடுத்ததாக 27வது கேள்வி, கிரெடிட் கார்டு என்பதன் தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. நமக்கு கிரெடிட் கார்டு அப்படின்றது நமக்கு கடன் அட்டைங்க. ஓகேவா, டெபிட்னா பற்று அட்டை, காசோலைனா செக்குன்னு சொல்லுவாங்க, பணத்தாள்னா கரன்சி நோட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்தது 28வது, பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர். இந்த மாதிரி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஔவையார் சொன்னதுங்க, தெரிஞ்சிருக்கணும். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொன்னது யாருன்னா நமக்கு ஔவையார். 29வது கேள்வி, சிரித்த முத்துக்கள் நூலின் ஆசிரியர் பேர் கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த நூலை யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிற்பி. ஓகேவா, சிற்பி பாலசுப்ரமணியம் 2 முறை சாகித்ய அகாதமி விருது வாங்கினவர். அடுத்தது 30வது கேள்வி, நலவெண்பா நூலின் ஆசிரியர் பேர் கேட்டிருக்காங்க. நமக்கு நலவெண்பா அப்படின்ற நூல் யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புகழேந்தி புலவர். ஓகேவா, புகழேந்தி புலவரோட நூல் தாங்க இது, கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஓகேவா, இன்றைக்கி வந்து நம்ம 30 கேள்வி தாங்க எடுத்துகிட்டு வந்தோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பரில் நிறைய முக்கியமான கேள்விகள் இருந்துச்சு. இன்றைக்கும் வந்து முக்கியமான கேள்விகள் இருந்துச்சு. ஆனால் என்னால் 50 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இல்லைங்க, நிறைய நமக்கு வேலை இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம அடுத்த ஷெடியூல் கொஞ்சம் மாற்றணும், எல்லாமே கொஞ்சம் நிறைய ஒர்க் போய்கிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30 கேள்வி நல்ல சிறப்பான தகவல்கள் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டினியூஸாக நல்லா படிங்க.
நம்ம அடுத்து தொடர்ந்து நோக்கி பயணம் பண்ணலாம். நமக்கான இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 120 நாள் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் குரூப் 4க்கு. அதுக்குள்ளே நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ரிவிஷன் வந்துடலாம். ஓகேவா? ஒரு 2 மாதத்துக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமாக படிச்சிடலாம். படிச்சுட்டு மீதி இருக்கிற 2 மாதத்தை நம்ம வந்து நம்ம ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நன்றிங்க.